வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அமெரிக்காவின் KLA நிறுவனம் ரூபாய் 3510 கோடி முதலீடு. சென்னையில் ஆய்வு மையம் அமைக்க மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். அடுத்த 10 ஆண்டுகளில் 4000 உயர்தர வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்ப்பு. கொடைக்கானலில் காதலர் தினம் கொண்டாட்டம். ரோஜாப்பூ கிடைக்காமல் காதல் ஜோடிகள் திண்டாட்டம். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியில் பல கோயில்களில் கலப்பட எண்ணெய் விநியோகம். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கையில் தகவல். தமிழகம் மற்றும் காரைக்காலில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். திருச்சிக்கு வந்த அமித்ஷாவுக்கு பாஜகவினர் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. பங்கு சந்தைகள் வர்த்தகங்களில் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கும் மேல் வீழ்ச்சி கண்டது. பங்குகளின் மதிப்பு ரூபாய் 6.50 லட்சம் கோடிக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு வீடு வீடாக வெற்றிலை பாக்கு வைத்து சீமானின் தாயார் அண்ணம்மாள் அழைப்பு. கண் பார்வை அவதிப்படும் இம்ரான்கானுக்கு சிகிச்சை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியா உள்பட பல நாடுகளுடன் நிலக்கரி ஏற்றுமதியை அதிகரிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களை செய்துள்ளோம். வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்வில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற அரசின் வருவாய்களை பெருக்குவதுடன் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்க வேண்டும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். தோல்வி பயத்தால் திமுக அரசு ரூபாய் 5000 கொடுத்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் H. ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாவேகா விருப்ப மனுவை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீடிப்பு. புஸ்லி ஆனந்த் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி.